வணக்கம். இந்த சொசைட்டில நம்ம கடந்து நிறைய விஷயத்த ஈஸியா போயிடும். அதாவது இன்னைக்கு போதைப் பொருளை யூஸ் பண்ணிட்டு அங்க ஃபைட் பண்றாங்க, இல்ல ஸ்கூல்ஸ்ல இப்படி நடக்குது, இல்ல யங்ஸ்டர்ஸ்லாம் இன்னைக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணி சண்டை போடுறாங்க. இதெல்லாம் வந்துங்க நம்மளுக்கு வேற பக்கம் நடக்கிற வரைய இது எல்லாமே நம்மளுக்கு ஜஸ்ட் நியூஸ், ஹாட் நியூஸ். என்னைக்கு நம்ம பக்கத்து வீட்லயோ நம்ம வீட்லயோ நடக்கும்போது இது வலிங்க, பெயின். நாளைக்கு நம்மளுடைய அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸ் இந்த சொசைட்டில இவங்களோட தான் பழகணும் அப்படிங்கும்போது எல்லாருக்கும் ஒரு பெரிய நெருடலா இங்க இருக்கும். ஸோ கண்டிப்பா சொசைட்டியை பத்தின புரிதல் அந்த அக்கறை உள்ள நபர்கள், அதாவது எங்களை மாதிரி இந்த டீச்சிங் லைன்ல கிட்டத்தட்ட நான் ஒரு 20 இயர்ஸ்க்கு மேல என்னுடைய ப்ரொஃபஷனலே அடுத்த யங்ஸ்டர்ஸ், அடுத்த தலைமுறைகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு அறிவுரை போதிக்கிற இடத்துல இருக்கிறதுனால சொல்றேன். கண்ணா, ஸ்கூல்ஸ்ல எப்பவுமே அடிக்கடி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட உட்காந்து பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரை பேசுவோம். ஸோ அவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அவ்வளோ ஷாக்கிங்கா இருக்கு. அதாவது இன்னைக்கு 8th 7th என்னோட சர்க்கிள், என்னோட ஃப்ரெண்டு இதை பண்ணுவான் சார், அதை பண்ணுவான் சார். நீங்க அதெல்லாம் கேட்டீங்கன்னா அஸ் அ பேரண்ட்ஸா உங்களுக்கு அதோட வலி புரியும். 7th 6th 8th கூட ஒரு பேட் ஹாபிட் உங்களுக்கு தெரியும் நான் எதை பத்தி சொல்றேன் அப்படின்னு. ஸோ அவங்க சொல்ற அந்த நேம்லாம் நம்மளுக்கே தெரியல. ஸோ அந்த அளவுக்கான பேட் ஹாபிட்ல இன்னைக்கு அடிக்ட் ஆகுறாங்க அப்படின்ட்டு யார் சொல்றாங்க? கூட படிக்கிற பசங்க சொல்றாங்க, ஸ்கூல் பசங்க. ஸோ ஸ்கூல் பசங்க இந்த ரேஞ்சை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்குங்க தம்பி. கெத்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது எப்பவுமே நெகட்டிவ் சைடு இழுக்கக்கூடாது. நீங்க அந்த இடத்துல பாசிட்டிவா இருந்து உங்க சைட்ல உங்க ஃப்ரெண்ட்ஸை இழுக்கணும். ஸோ நீட்டா நீங்க ஒரு கேமை செலக்ட் பண்ணி, இப்போ நம்ம மார்ஷியல் ஆர்ட் பண்ணிட்டு இருக்கோம், இந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட்டை செலக்ட் பண்ணி அதுல ஒரு எய்மை ஃபிக்ஸ் பண்ணி அந்த எய்முக்காக கடுமையா உழைச்சி அந்த எய்மை அடையிறத பாரு, அது கெத்து. ஸ்கூல்ல நான் நிறைய பேர் தருதல மாதிரி சுத்திக்கிட்டு அங்கங்க சுத்திக்கிட்டு ட்ரெஸ்லாம் ஒரு மாதிரியா பண்ணிட்டு, ஹேர் கட்லாம் ஒரு மாதிரியா பண்ணிட்டு சுத்துற இடத்துல அந்த இடத்துல நீ சர்வே பண்ணி டிசிப்ளினா உன்னோட பாடியும் கண்டிஷனா பார்த்துட்டு நீ உன்னோட ஒழுக்கமான வார்த்தைகளை அங்க பயன்படுத்துறப்பாரு, அது டிசிப்ளின், அது கெத்து. ஸோ இந்த கெத்து நல்லா புரிஞ்சுக்கிங்க பேரண்ட்ஸ். அதாவது இங்க ஒரு 10 வயசுல இருந்து 15 வயசு வரைய இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, இவங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்கும் அப்படின்னா அட்டென்ஷன். யாரையாவது அட்டென்ஷன் பண்ண வைக்கணும். இதுல தான் அங்க பிரச்சனையே. அதாவது ஒரு 2 வீலர்ல போறாங்க அப்படின்னா ஸ்பீடா போறது, அந்த இடத்துல நான் மட்டும் ஹேர் கட் டிஃப்ரெண்டா பண்ணிக்கணும், நான் மட்டும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் டிஃப்ரெண்டா பண்ணிக்கணுங்கிற அந்த அட்டென்ஷன், இந்த அட்டென்ஷனை ஈர்க்கிறதோட விளைவு தான் இது. இந்த பேட் ஹாபிட் அடிக்ட் ஆகுறதே இதுதான் காரணம். நான் கெத்து, நான் இதை பண்றேன். எப்பவுமே புரிஞ்சுக்கங்க, கெத்து அப்படின்னு என்னால் வரிசையை அடிக்கிட்டே போக முடியும், அடுத்தடுத்த விஷயங்களை என்னால் அடுக்க முடியும். ஸோ எந்த படங்களை பார்க்கறது, படத்துல ட்ரிங்க்ஸ் பண்றது, படத்துல இந்த மாதிரி பந்தாவா ஸ்மோக் பண்றது, இதெல்லாம் பந்தாவா இருக்கும் கண்ணா. ஆனா ஃபார் எக்ஸாம்பிள் இத அவங்க ஆக்டரோட பசங்க வீட்டுல போய் அவங்களோட அந்த ஆக்டர் செஞ்சு கட்டுவாங்க, இதெல்லாம் கெத்தா இருக்கு அப்படின்னு படத்தோட முடிச்சுப்பாங்க. அப்புறம் அந்த ஆக்டர் பின்னாடி சுத்துறது, அவர் தான் என் தலைவர், அவர் தான் என் உயிர், இதை பேசிட்டு சுத்துறது, இதுவே பிரச்சனை தான். ஸோ அதாவது ஒரு பப்ளிக்ல எத்தனை இடத்துல பார்த்துருக்கோம், உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கிற சாதாரண பப்ளிக் டேட்டு குத்திக்கிறது, தன்னோட நடிகருக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு வசனம் பேசுறது. எந்த நடிகரோட பையனோ பொண்ணாவது தன்னுடைய அப்பா பேரை டேட்டு குத்து பார்த்துருக்கீங்களா? என்னோட அப்பா தான் எனக்கு ஹீரோ அப்படின்னு ஒரு நடிகனோட பையனோ பொண்ணோ டேட்டு நெஞ்சில குத்தி பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவங்க அப்பா உங்களுக்காக ஜஸ்ட் ஒரு ஆக்டர், அவருக்கு ஒரு அப்பா, அவருக்காக அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் ஷோல டிக்கெட் எவ்வளவு வேணாலும் கொடுத்து நான் படத்துல நிற்பேன், எங்க அப்பாவோட படத்துல நின்று பார்த்துருக்கீங்களா? அவங்க குழந்தை ஃபாரின்ல இருப்பாங்க, கெத்தா வளருவாங்க, அது கெத்து. சொல்றது புரியுதா? ஸோ அதனால இந்த பேட் ஹாபிட் நீங்க பின்னாடி போனீங்க அப்படின்னா நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாது. ஸ்போர்ட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, மார்ஷியல் ஆர்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, உங்களுடைய டேலண்ட்டை கரெக்டா கொண்டு போங்க, கண்டிப்பா லைஃப்ல எங்கேயோ வந்துடலாம். திங்க் அபவுட்